கூட்டணியை பலப்படுத்துங்கடான்னா கூட்டணியை உடைக்கிறதுக்கு வேண்டிய அத்தனை விஷயத்தையும் செஞ்சால் என்ன அர்த்தம்? எதற்கு அதிமுக கூட்டணி வேணாம்? பாஜகவுக்கு இப்போ அதிமுகவின் கூட்டணி அவசியம். பாஜக, அதிமுக, பாமக, விஜயகாந்த் கட்சி, தேமுதிக, அதுக்கடுத்தது சின்ன சின்னவங்க, ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, இது மாதிரி சின்ன சின்ன கட்சிகள், இவங்கெல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒட்டுமொத்த மெகா கூட்டணியை உருவாக்கினா தானே நீங்கள் உங்களுக்கு இவங்களை திமுகவை தோக்கடிக்க முடியும். அதிமுக கூட்டணி வேணான்னா பிஜேபி அதே மாதிரி போன தடவை வாங்கின மாதிரி 13% தோக்கும். அதை ஏன் அண்ணாமலை விரும்புகிறார்? அப்போ ஸ்டாலினை மீண்டும் ஜெயிக்க வைத்து முதலமைச்சராக்குவது தான் அண்ணாமலையின் அஜெண்டாவா? அப்போ கட்சியை பற்றி இவருக்கு அக்கறை இல்லை, தன்னுடைய சொந்த இமேஜ். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? எம்ஜிஆர் மாதிரி உங்கள் புகழை வச்சு எம்ஜிஆர் மாதிரி கட்சி ஆரம்பிச்சிருக்கணும். பிஜேபிக்கு வராமல் இருந்திருந்தால் உங்களுக்கு புகழ் வந்திருக்குமா? பிஜேபிக்கு வந்து தானே உங்களுக்கு இதெல்லாம் கிடைச்சது, அறிமுகம் எல்லாம், பப்ளிசிட்டி எல்லாம். அப்போ யாருக்கு விசுவாசமாக இருக்கணும்? பிஜேபிக்கு விசுவாசமாக இருக்கணும். எம்ஜிஆர்னா அவருக்கு தனி புகழ் அதிகம், விஜயகாந்த்னா அவருக்கு தனி புகழ் அதிகம். விஜய் இப்போ போய் ஆரம்பிக்கிறான்னா அவருக்குன்னு ஒரு குரூப் இருக்குது. நீங்கள் பாஜகவின் இதில் இருந்தவங்க, பாஜகவின் மடியில் இருந்த குழந்தை நீங்கள் பெரிய ஆளாகி பாஜக ஒன்றும் இல்லை நான் தான் பெரிய ஆள்னு போனீங்கன்னா அது பிஜேபி சித்தாந்தத்துக்கு எதிரான விஷயம். இதை எந்த பிஜேபி தலைவர்களும் ரசிக்க மாட்டார்கள். பிஜேபியின் மிக உயர்ந்த தலைவர்களையெல்லாம் பார்த்தது பிஜேபி கட்சி. அதனால் அண்ணாமலைக்கு அறிவுரையாக சொல்கிறேன், உங்களுடைய சொந்த பேர் புகழை பார்த்தீங்கன்னா அரசியலில் காணாமல் போய்விடுவீர்கள்.